ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்னோஃப்ளேக்கில் ஸ்ட்ரீம் டாஸ்க் இதை பற்றி ஸ்ட்ரீம் பற்றி பார்க்க போகிறோம். அந்த ஸ்ட்ரீமும் டாஸ்க்கும் சேர்ந்து எப்படி ஒர்க் பண்ணுறது பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் கோ. ஓகே, இதாங்க எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் இருக்கும். எந்த டேபிள்னாலும் இருக்கலாம். உங்களுடைய அக்கௌண்ட்டில் ஒரு டேபிளில் எந்த சேஞ்ச் நடந்தாலும், அதாவது அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா, எனி டிஎம்எல் ஆப்ரேஷன், இன்சர்ட், அப்டேட், டிலீட் எது நடந்தாலும் ஸ்ட்ரீமுக்கு தெரியும். ஜஸ்ட் அதை கேப்சர் பண்ணி அப்படியே டாஸ்க்கை ட்ரிகர் பண்ணுறான். டாஸ்க் கேன் ரைட் இட் டு டார்கெட் 1 டேபிள், டார்கெட் 2 டேபிள், இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை பற்றி தான் ஒரு டெமோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஸ்னோஃப்ளேக்கோட ஒர்க் ஷீட்டுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இந்த கலெக்ஷன் ஆஃப் கொஞ்சம் ஸ்னோஃப்ளேக் வீடியோஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன் ப்ளேலிஸ்ட்டில், வியூ பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ நம்ம க்ரியேட் பண்ண வேண்டியது இந்த எக்ஸாம்பிளுக்கு, இந்த சினாரியோவுக்கு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் ஆர் ரீப்ளேஸ் டேபிள், மை டேபிள் அப்படின்னு நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, டன். மை டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. அதுக்குரிய ஓனர்ஷிப் கிராண்ட்டை கொடுங்க. குட். ஸோ அடுத்த தேவை நமக்கு இன்னொரு டேபிள் தேவை. ஸோ மை ஸ்ட்ரீம் டேபிள் அப்படின்னு க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது சேம் காலம். ஓகே, டன். டிஎஸ் அப்படிங்கிறது காலம் நேம், அதோட டேட்டா டைப் இது. ஸோ அதோட கிராண்ட்டை கொடுங்க. குட். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, டேபிள் 1 க்ரியேட் பண்ணியிருக்கோம், டேபிள் 2 க்ரியேட் பண்ணியிருக்கோம். குட். ஓகே, அடுத்து நம்ம இப்போ பார்க்க வேண்டியது, ஃபஸ்ட்டு டாஸ்க் 1 க்ரியேட் பண்ணுங்கள். டாஸ்க் 1 க்ரியேட் ஆர் ரீப்ளேஸ் டாஸ்க். என்னோடய டாஸ்க் நேம் டாஸ்க் _1ன்னு வச்சுருக்கேன். வேர் ஹவுஸ் இதை யூஸ் பண்ணுது. ஒவ்வொரு 1 மினிட்டுக்கும் ரன் ஆகும். என்ன பண்ணணும்னா, கரண்ட் டைம் ஸ்டாம்ப், நீங்கள் ஏர்லியர் வீடியோவில் பார்த்த மாதிரியே தான் கரண்ட் டைம் ஸ்டாம்பை எடுத்து டிஎஸ் அப்படிங்கிற காலத்தில் மை டேபிளில் அப்டேட் பண்ணும். டன். ஓகே, டாஸ்க் 1 க்ரியேட்டட். குட். அடுத்து அந்த டாஸ்க் 1க்குரிய ரோல் கொடுங்க. ஓகே, அடுத்து அந்த டாஸ்க்கை நீங்கள் ரெஸ்யூம் பண்ணி விடுங்க. அப்போ தான் ரன் ஆகும். இப்போ நீங்கள் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம், இப்போ மை டேபிளில் நீங்கள் டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் எந்த டேட்டாவும் வரல டேபிளில். ஏன்னா நம்மளுடைய ஸ்கெடியூல் 1 மினிட்னு வச்சுருக்கோமா, அதனால். ஓகே, அதனால் இன்னொரு டேபிளுக்கு டேட்டா வரவில்லை. ஓகே, லெட்ஸ் கோ. இருக்கட்டும். அந்த டேபிள் டேட்டா வர்றதுக்கு முன்னாடி நம்ம லெட்ஸ் கோ அண்ட் க்ரியேட். இப்போ புதுசாக நம்ம பார்க்க வேண்டிய, இப்போ தான் புதுசாக நம்ம ஸ்ட்ரீம் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, டேபிள் க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த ஃபார் எக்ஸாம்பிள் டார்கெட் டேபிள் 1 க்ரியேட் பண்ணிட்டோம், டார்கெட் டேபிள் 2 க்ரியேட் பண்ணிட்டோம், டாஸ்க் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ ஸ்ட்ரீம். ஓகே, ஸ்ட்ரீம் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா, க்ரியேட் ஆர் ரீப்ளேஸ் ஸ்ட்ரீம். நான் மை ஸ்ட்ரீம் அப்படின்னு பேர் வச்சுருக்கேன். ஆன் டாப் ஆஃப் மை டேபிள். மை டேபிள் அப்படிங்கிறது யார் அப்படின்னா, டேபிள் 1. ஓகே, டேபிள் 1 டாப்பில் இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரீம் க்ரியேட் பண்ணுறோம். டன். ஸ்ட்ரீமை க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஷோ ஸ்ட்ரீம் கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதாவது ஸ்ட்ரீமோட பேர், எந்த டேட்டா பேஸு, எந்த ஸ்கீமா, யார் ஓனர், ஆன் டாப் ஆஃப் எந்த டேபிளில் நம்ம இந்த ஸ்ட்ரீமை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இது ஸ்டேலாக இருக்கானா ஃபால்ஸ். எப்போயுமே ஸ்ட்ரீம் ஃபால்ஸில் இருக்கணும். அப்படி இருந்தால் ஒர்க் பண்ணும். ட்ரூவாக இருந்தால் ஒர்க் ஆகாது. ஓகே, டன். இப்போ இங்கே பாருங்கள். ஓகே, பாருங்களேன். நமக்கு இப்போ செக் பண்ணுறோம். சிஸ்டம் ஸ்ட்ரீம் ஹேஸ் டேட்டா. மை ஸ்ட்ரீமில் டேட்டா இருக்கான்னு பார்த்தா ட்ரூன்னு இருக்குது. எஸ், ஏன்னா நம்மளுடைய மேலே வந்தீங்கன்னா நம்மளுடைய டாஸ்க் ரன் ஆகிருப்பான். கரண்ட் டைம் ஸ்டாம்பை எடுத்து மை டேபிளில் டேட்டா லோட் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ அதுதான் இப்போ ஸ்ட்ரீம் ஹேஸ் டேட்டா. கரெக்ட். இப்போ நீங்கள் இதில் போய் பார்த்தாலுமே டேபிளில் டேட்டா இருக்கும். மை டேபிள். ஓகே, ஸோ டேபிளே டேட்டா இருக்குது. டன். கீழே இங்கே டேட்டா இருக்கா. இந்த டேட்டா இருக்கிறதுனால ஸ்ட்ரீம் சொல்லுது, ஓகே, தட் இஸ் அ இன்சர்ட் ஆப்ரேஷன் நடந்திருக்கு, ஸ்ட்ரீம் ஹேஸ் டேட்டா. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூ அப்படின்னு வருது. கூல். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்ட்ரீம்லேருந்து இப்போ இந்த ஸ்ட்ரீம் டேபிள்லேருந்து இப்போ இது மை _ஸ்ட்ரீம் _டேபிள் அப்படிங்கிறவன் நம்ம எக்ஸாம்பிள் யார் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது 2வது டேபிள். ஓகே, டார்கெட் டேபிள் 2ன்னு கூட வச்சுக்கோங்க. ஸோ இந்த டேபிள் நம்ம இன்சர்ட் இன்டு திஸ் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் மை ஸ்ட்ரீம். மை ஸ்ட்ரீம்லேருந்து அந்த காலத்தை அப்படியே செலக்ட் பண்ணி இதில் எழுத போகிறோம். அதாவது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்ட்ரீமில் உள்ள டேட்டாவை கன்சியூம் பண்ண போகிறோம். சூப்பர். ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ எக்ஸிக்யூட்டட். டன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள்,
நான் ஸ்ட்ரீமில் இருக்கிற டேட்டாவை நம்ம கன்சியூம் பண்ணிட்டோமா, ஸ்ட்ரீம் ஹேஸ் டேட்டான்னு போடுங்க, இப்போ ஃபால்ஸ்ன்னு இருக்கும். கரெக்டு, ஏன்னா அந்த டேட்டா இல்லை, டேட்டா எல்லாத்தையும் எடுத்து நம்ம இதில் ரைட் பண்ணிட்டோம். ஸோ டேட்டா இல்லாதப்போ அது வந்து திருப்பி அது வந்து ஃபால்ஸ்ன்னு காமிக்கும். ஓகே, டன். இப்போ என்ன இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஒரு டாஸ்க்கு க்ரியேட் பண்ணோமா, டாஸ்க் 1 அப்படின்னு க்ரியேட் பண்ணோம். அவன் ரன் பண்ணுறான், ரன் பண்ணி மை டேபிளில் போய் எழுதுகிறான். சரியா, மை டேபிளுக்கு அப்புறம் இதில் ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா இந்த மை ஸ்ட்ரீம் வந்து கேப்சர் பண்ணுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை வந்து நம்ம மேனுவலாக வந்து அந்த ஸ்ட்ரீமில் உள்ள டேட்டாவை வந்து இந்த மை ஸ்ட்ரீம் அப்படிங்கிற இதுதான் டேபிள் 2 டன்னா இந்த ஃப்ளோ பார்த்துருக்கோம். கரெக்ட், ஒரு டாஸ்க் நம்பர் 1 மை டேபிள், இந்த டாஸ்கில் இதை ரன் பண்ணி இதில் எழுதுகிறான், மை ஸ்ட்ரீம் வந்து அதை கேப்சர் பண்ணுது. அதுக்கப்புறம் கேப்சர் பண்ணிட்டு மேனுவலாக நம்ம வந்து கன்சியூம் பண்ணிக்கிட்டோம். ஓகே, கூல். ஸோ இது வந்து ஒரு சினாரியோ. இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதே டாஸ்க் தான், மை டேபிள் தான், மை ஸ்ட்ரீம் தான். ஸோ மேனுவலாக இங்கே வந்து எப்படி நம்ம ஸ்ட்ரீமோட டேட்டாவை கன்சியூம் பண்ணுவோம், அது பண்ணாமல் அதுக்கு இந்த கேப்பில் வி வில் இன்ட்ரடியூஸ் இன்னொரு டாஸ்க் 2 அப்படின்னு. ஓகே, ஸோ இந்த டாஸ்க் 2 அப்படின்னு புதுசாக அவனை க்ரியேட் பண்ணுவோம். அவன் ரன் பண்ணி நம்மளுடைய மை ஸ்ட்ரீம் டேபிளில் வந்து டேபிள் 2ல் வந்து அவன் எழுதுவான். ஓகே, புரிந்ததா? ஓகே, இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் டேபிள் 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். இது டேபிள் 1. கூல். ரெண்டு சினாரியோவுக்குமே ஒரே ஸ்ட்ரீம் தான். டேபிள் 1 ஒரே ஆள் தான், டேபிள் 2 ஒரே ஆள் தான். ஆனால் டாஸ்க் 2 அப்படிங்கிறத வந்து புதுசாக நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும், டாஸ்க் 2 க்ரியேட் பண்ணுறோம். இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அது பேர் வந்து மை, ஃபார் எக்ஸாம்பிள் மை டாஸ்க் அண்டர்ஸ்கோர் ஸ்ட்ரீம்னு கூட வச்சுக்கலாம் அந்த டாஸ்கோட பேரை. ஓகே, வச்சுட்டு இதான் ஃப்ளோ. ஓகே, டன். வேர் ஹவுஸ் வந்து இதை யூஸ் பண்ணிக்க சொல்கிறோம். ஸ்கெடியூல் வந்து 2 நிமிஷத்துக்கு ரன் பண்ணுறோம். கமெண்ட் செக்ஷன் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தான் டாஸ்க் 2 டு ரீட் டேட்டா ஃப்ரம் ஸ்ட்ரீம். நம்ம ஸ்ட்ரீமோட பேர் மை ஸ்ட்ரீம். டு ரைட் இட் டு டேபிள் 2. டேபிள் 2ஓட இது வந்து மை ஸ்ட்ரீம் டேபிள். ஓகே, ஆஸ் இன்சர்ட் இன்டு த செகண்ட் டேபிள் காலம், ஒரே ஒரு காலம். இந்த டேபிள்லேயே ஒரே ஒரு காலம் தான் நம்ம வச்சுருக்கோம். செலக்ட் டிஎஸ் ஃப்ரம் மை ஸ்ட்ரீம். ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மேனுவலாக நம்ம கன்சியூம் பண்ணோம், இப்போ டாஸ்க் வழியாக பண்ண போகிறோம். இவ்வளோதான், சிம்பிள் மேட்டர். ரன் பண்ணுறோம், அதுக்குரிய கிராண்ட்டை கொடுக்குறோம், பெர்மிஷன்ஸை கொடுக்குறோம். டாஸ்க் நம்பர் 2 ஸ்டார்ட் பண்ணி விடுறோம். இப்போ நான் வந்து காமிக்கிறேன். ஓகே, ஸோ இதோட ஸ்டேட்டஸ் எல்லாமே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இவன் தான் நம்மளுடைய டாஸ்க் நம்பர் 1 ஸ்டார்டடில் இருக்கான். மை டாஸ்க் ஸ்ட்ரீம் இவனும் ஸ்டார்டடில் இருக்கான். இவனோட ஸ்கெடியூல் 1 நிமிஷம், இவனோட ஸ்கெடியூல் வந்து 2 நிமிஷம். ஒரே வேர் ஹவுஸ் தான் யூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் ஒரே டேட்டாபேஸ், ஒரே ஸ்கீமா, ஒரே ஓனர். இதை நம்ம கமெண்ட் செக்ஷன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, டன். இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ணிட்டோமா. ஸோ டாஸ்க் நம்பர் 2 இப்போ ஷோ டாஸ்க் பார்த்தாச்சு. இப்போ லெட்ஸ் சி டாஸ்கோட ஸ்டேட்டஸ் ஹிஸ்ட்ரி போய் பார்ப்போம். கரெக்டாக ஸ்கெடியூலில் இருக்கான். கூல். ஓகே, டாஸ்க் நம்பர் 1 ஸ்கெடியூலில் இருக்கான். இவனோட டாஸ்க் நம்ம மை டாஸ்க் ஸ்ட்ரீம் அவனும் வந்து ஸ்கெடியூலில் இருக்கான். ஓகே, ஸோ அந்த டைம் வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அவன் ரன் ஆயிடுவான். ஓகே, இதுதான் வந்து இந்த ஃப்ளோ. இந்த ரெண்டாவது ஃப்ளோவும் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ மை ஸ்ட்ரீமில் ஒரு டேட்டா டேபிளில் நீங்கள் கொரி பண்ணி பார்த்தீங்கன்னா டேட்டா இருக்கும். இதுதான் கம்ப்ளீட் ஃப்ளோ. ஸோ இதில் முக்கியமாக இன்னும் ஒன்று பார்க்க வேண்டியது என்னது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஷோ ஸ்ட்ரீம். ஒரு ஸ்ட்ரீம் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல, அதோட பேர் வந்து மை ஸ்ட்ரீம் அப்படின்னு க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அதை ஸ்டேட்டஸ் பாருங்களேன், ஃபால்ஸ்ன்னு இருக்கா. கரெக்டு. ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இந்த ஸ்ட்ரீமை நம்ம எங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மை டேபிள் அப்படிங்கிறது தான். மை டேபிள் ஆன் டாப் ஆஃப் இட்டில் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் டேபிள். அந்த டாப்பில் ஸ்ட்ரீம் இருக்குமா, அதே மாதிரி நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மை டேபிள் ஆன் டாப்பில் மை ஸ்ட்ரீம் அப்படின்னு பேரை க்ரியேட் பண்ணியிருக்கோமா. இதுதான் எக்ஸாம்பிள். ஓகே ஓகே என்ன நடக்குது அப்படின்னா, அந்த டேபிள் மேலே ஸ்ட்ரீம் இருக்கா. இப்போ நான் அந்த டேபிளை வந்து நான் ரீக்ரியேட் பண்ணுறேன்.
க்ரியேட் ஆர் ரீப்ளேஸ் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா டேபிள் சக்ஸஸ்ஃபுல்லி. அப்போ வந்து நம்மளுடைய ஸ்ட்ரீமோட ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டைல் வந்து ட்ரூ, அவ்வளோதான். ஸ்டைல் வந்து ட்ரூ ஆயிடுச்சு, அவ்வளோதான். இது வந்து ஒரு ஸ்டைல் ஸ்ட்ரீம் ஆயிடுச்சு. என்னென்னா வேலை பார்க்காது. ஏன்னா நீங்கள் டேபிளை வந்து ரீப்ளேஸ் ஆர் க்ரியேட் ஆர் ரீப்ளேஸ் கொடுத்தனால. ஸோ எப்போயுமே ஆல்டர் யூஸ் பண்ணுங்கள். ஸ்ட்ரீம் வந்து ஸ்டைல் ஆகாது. ஸ்ட்ரீம் வந்து ஃப்ளோ இம்பேக்ட் ஆச்சுன்னா டாஸ்க்கும் ஓடாது. ஓகே, ஸோ இதான் ஃபர்தராக உள்ள ரூல்ஸ், அடிஷ்னலாக ஏதாச்சும் ரூல்ஸ் பற்றி அனலைஸ் பண்ணுங்க. ஓகே, டன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கிற ஃப்ளோ வந்து 2 ஃப்ளோ பார்த்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் மை டேபிள், இதை கொரி பண்ணி பார்ப்போம். ஸோ டாஸ்க் 1 ரன் ஆகிறான், ரன் பண்ணி மை டேபிளில் பாப்புலேட் பண்ணுறான். அது மேலே மை ஸ்ட்ரீம் இருக்குது. அது வந்து டேட்டா வந்து நம்ம வந்து மேனுவலாக ரன் பண்ணோம். எந்த ரன் பண்ணோன்னா இந்த கன்சியூம் பண்ணோம் ஸ்ட்ரீமை பண்ணால் டேபிள் 2க்கு டேட்டா எடுத்தோம். இல்லை அப்படின்னா டாஸ்க் 1 ரைட்ஸ் ஆன் டேபிள் 1 ஸ்ட்ரீம், அதை வந்து சேஞ்சஸ் என்ன டிஎம்எல் நடந்தாலும் அதை கேப்சர் பண்ணுது. டாஸ்க் 2 ட்ரிகர் பண்ணுது. டாஸ்க் 2 மை ஸ்ட்ரீம் டேபிளில் போய் எழுதுது. இப்போ 2 டேபிளையும் கொரி பண்ணாலும் we will have data. ஓகே, இந்த டேபிளையும் கொரி பண்ணி பார்த்துருங்க. அதாவது மை டேபிள் டாப்பில் க்ரியேட் பண்ணோம், மை அண்டர்ஸ்கோர் டேபிள், மை டேபிள். ஓகே, அதுக்கப்புறம் இந்த டேபிள் அதே மாதிரி வந்து நம்ம ஸ்ட்ரீமுக்கு க்ரியேட் பண்ணது வந்து மை ஸ்ட்ரீம் டேபிள். டன். ஸோ இந்த 2 டேபிள், டேபிள் 1 டேபிள் 2 2லேருந்து பார்த்தாலும் we will have data. ஓகே, புரிஞ்சா? இன்றைக்கி பார்த்துருக்க ஃப்ளோ இதுதான். ஸோ வீல் பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் எப்படி வந்து ஒரு ஸ்ட்ரீம் வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தான். அதாவது இதுக்கு முன்னாடி, இந்த இமேஜுக்கு முன்னாடி ஒரு டேபிள் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த டேபிளில் எந்த சேஞ்ச் நடந்தாலும் ஸ்ட்ரீம் நோட் பண்ணுவான். நோட் பண்ணி டாஸ்க்கை ட்ரிகர் பண்ணுவான். இன்டர்ன் இந்த டாஸ்க் வந்து இந்த டாஸ்க்கு நம்ம என்ன வேலை கொடுத்துருக்கோமோ அந்த வேலையை பண்ணுவான். ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் டு டேபிள் 1 டேபிள் 2 இதனால பண்ணலாம். ஓகே, டன். இதையும் நான் அப்லோட் பண்ணுறேன். யூஸ் பண்ணுற சீக்வல்ஸ் க்ளவுட் ட்ரைவில் போடுறேன். ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிற யூஆர்எல்ஸ் எல்லாத்தையுமே நான் அப்டேட் பண்ணுறேன். ட்ரை பண்ணுங்கள். இட் வில் பி குட் லேர்னிங். தேங்க்யூ. பாய் பாய். வணக்கம். பாய். நான் நிற்கிற இடத்துல யாரும் இல்லாததால் என்னுடைய முகக்கவசத்தை எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட பேசுகிறேன். வணக்கம். மிக மிக முக்கியமானது தடுப்பூசி. இதுவரை தடுப்பூசி போடாதவங்க உடனடியாக தடுப்பூசி போட்டுக்குங்க. நோய் தொற்றிலிருந்து நம்மை காக்கவும் மீட்கவும் இருக்கிற மிக மிக முக்கியமான கவசம் தடுப்பூசி தான். நான் தடுப்பூசியை போட்டுக்கிட்டேன். 2 டோஸ்களையும் போட்டுக்கிட்டேன். சிலருக்கு காய்ச்சல், உடல் வலி வரலாம். அதுவும் ஒரே நாளில் சரியாயிடும். அதனால எந்த தயக்கமும் தேவையில்லை. தடுப்பூசி போடுறத ஒரு ஏக்கமாகவே தமிழக அரசு நடத்தி வருது. மாஸ்க் அணிவது, கிருமி நாசினி பயன்படுத்துவது, தடுப்பூசி போட்டுக்கொள்வது ஆகிய 3 மூலமாகவும் கொரோனா தொற்றிடமிருந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் காப்பாற்றிக்கலாம். வருமுன் காப்போம். கொரோனா இல்லாத தமிழகம் அமைப்போம். நன்றி, வணக்கம்.